வெங்கடாசலம் சார், வணக்கம் சார். இந்த பொது வேலை நிறுத்தத்தில் இந்த 17 அம்ச கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கையானது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நகரங்களுக்கும் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை இருக்கிறது. ஆனால் 100 நாள் வேலை திட்டம் இப்பொழுது கிராமப்புறங்களில் இருப்பதிலேயே விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை, அதில் நிர்வாக முறைகேடுகள், அந்த ஊதியம் முழுமையாக கிடைப்பதில்லை என்று நாள்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இருக்கும் ஒரு திட்டத்திலேயே அதை செயல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ள சூழ்நிலையில் நகர்ப்புறங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை, அந்த 17 அம்ச கோரிக்கைகள் ஒன்றான அந்த 100 நாள் வேலை திட்டத்தை விரிவாக்குவது சாத்தியமா அவசியமா சார்? அதாவது நம்ம கவனிக்க வேண்டியது, இந்தியா அதிகமாக இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்ப இளைஞர்களுக்கு என்ன தேவை? முதல்ல கல்வி, அப்புறம் வேலை. அப்போ இந்த வேலை வாய்ப்பு என்பது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா பார்க்கும்போது வேலை வாய்ப்பு குறைஞ்சு கொண்டே இருக்கு. 60-70 ஆண்டுகளில் பார்க்கும்போது இந்தியா வளர்ச்சி, ஜிடிபி growthன்னுவாங்க, 4% வளர்ந்தா 2% வேலை வாய்ப்பு பெருகும். ஆனா அதுக்கு பிறகு 1991க்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கை, உலகமயமாக்கல் சொன்னாங்க. அப்போ ஜாப்லெஸ் growth, வளர்ச்சி இருக்கு, வேலை இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்குன்றாங்க, வேலை குறையுது. அப்ப இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகமாகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒரு திட்டம் இந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், நரேகா அப்படின்னு சொல்றோம். அதற்கு தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அதற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய தொகை என்பது குறைந்து கொண்டே இருக்கு. அதன் காரணமாக கிராமப்புறத்துல கூட 100 நாட்களை இன்னும் அதிகப்படுத்தலாம். அது நல்ல திட்டம். அதன் மூலமாக பல வளர்ச்சி திட்டங்களுக்கு கிராமத்துல தேவையான அளவுக்கு ஆட்களை நம்ம வேலை கொடுக்கலாம். ஆனா அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யாம இந்த அரசாங்கம் செய்யறாங்க. காரணம், இது முன்பாக காங்கிரஸ் ஆட்சியில, யூபிஏ ஆட்சியில வந்ததுன்னு சொல்லி இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப நகர்ப்புறத்திலே வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அப்போ அங்கும் அரசுக்கு ஆட்கள் தேவை இருக்கு வேலைக்கு. அப்போ அதை விரிவுபடுத்தலாம் என்பது நியாயமான கோரிக்கை. அரசு அதுக்கான நிதியை ஒதுக்கினால் அது நிச்சயமாக சாத்தியப்படுத்த முடியும். கிராமப்புறத்திலே 100 நாளை இன்னும் அதிகமாக்கலாம், நகரப்புறத்துக்கு கொண்டு வரலாம். கோரிக்கை கரெக்ட், கோரிக்கை கரெக்ட். நான் அந்த திட்டத்தையோ அந்த கோரிக்கையோ நான் அதில் உள்ள விமர்சனத்தை சொல்லலை. ஆனால் இப்போது அமலில் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்திலேயே இந்த முப்போகம் அல்லது இருபோகம் விளையாத இடங்களில், அந்த விவசாயிகள் வேலை பார்க்கக்கூடிய அந்த வறட்சியான மாவட்டங்களில் இது முழுமையாக அவர்களுக்கு ஒரு பலன் அளிக்கிறது. ஒரு வயதானவர்களுக்கும் அந்த கிராமத்தில் உள்ள மிகவும் வறியவர்களுக்கு மிகவும் அது பயனளிக்கிறதுங்களா, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நல்ல விவசாயம் நடக்கக்கூடிய இடங்களில் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கிறதுனால விவசாய வேலைகளுக்கு அவர்கள் வருவதில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகமாக சேராத கிராமங்களில் அந்த கணக்குகளில் பல்வேறு தவறுகள், முழுமையாக அந்த ஊதியம் அவர்களுக்கு பயனாளிகளுக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நான் அந்த அம்சத்தை தான் கேட்குறேன். அந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது நகர்ப்புறங்களுக்கு அது பொருந்துமா அப்படிங்கிறத கேட்குறேன் நான். இல்லை, உங்க கேள்வி புரியுது. இப்போ ஜனநாயகத்துல பல முறைகேடுகள் இருக்கு, அதுல தவறுகள் நடக்குது, ஒதுக்கின தொகை என்பது அங்கங்க லீக் ஆகுது, இதெல்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் பலவீனம். சரி. ஆனா அதனால இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு அங்க கிராமப்புறங்கள்ல யாரும் வரதில்லை என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். நகரப்புறத்திலேயும் இது நல்ல முறையில சீராக அமல்படுத்த முடியும் அப்படிங்கிறத எங்க நம்பிக்கை. குறைபாடுகள் இருக்குன்னு சொன்னா எப்படி நிவர்த்தி செய்வதுன்னு பார்க்கலாம். அதனால திட்டமே வேணாம், நகர்ப்புறத்துக்கு இது பொருந்தாது என்று சொல்ல முடியாது. வெங்கடாச்சலம், இன்னொன்று முக்கியமான ஒரு கோரிக்கை, முதல் கோரிக்கை, இந்த 17 அம்ச கோரிக்கைகளில் இந்த முதல் கோரிக்கையாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் நல சட்ட திருத்தங்கள், அந்த 4 சட்ட திருத்தங்களில் என்ன சிக்கல் இருக்கு சார்? அதில் அதாவதுங்க, இந்தியாவில் முதலாளியும் இருக்கணும், தொழிலாளியும் இருப்பான். ஏன்னா இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம், இது ஒரு சோசியலிச நாடு கிடையாது, முழுமையான முதலாளித்துவ நாடும் கிடையாது. நாம ஒரு கலப்பு பொருளாதாரத்தை வைத்து ஒரு நடுப்பாதையில போய்கிட்டு இருக்கிறோம். அது இந்தியாவுக்கு பொருந்தும்னு சொல்லி, அப்போ அதுல யாரு அதிகமான பலம் வாய்ந்தவர்கள், யாரு பலவீனமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளி தான் பலம் வாய்ந்தவர்கள், தொழிலாளி பலவீனமாக இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்புக்கு தான் தொழிலாளி போராடி 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 பல சட்டங்கள், தொழிற்சங்கத்தை வச்சுக்கலாம், முதலாளியோட பிரச்சனைன்னு சொன்னோம், தொழில் தகராறு சட்டம், மாதம் 7ஆம் தேதிக்குள்ள சம்பள பட்டுவாடா, மகப்பேறு விடுப்பு, அல்லது அது மாதிரி ரிட்டையர் ஆன பிறகு, ஓய்வு பெற்ற பிறகு ப்ராவிடன்ட் ஃபண்டு, கிராஜுவிட்டி, குறைந்தபட்ச ஊதியம்,
தொழிற்சாலை சட்டம், இப்படி பல சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு உரிமையாக இருக்கு. அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம 78 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எவ்வளவு சட்டம் வந்திருக்கு தொழிலாளிக்கு சார்பாக? ஒரே ஒரு சட்டம் தான். எல்லாமே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்தது தான். ஒரே ஒரு சட்டம், கிராச்சுவிட்டி சட்டம் 1972. அப்போ புதிய சட்டங்கள் வரல என்பது ஒரு குறைபாடு. ஆனா இருக்கிற சட்டங்களையாவது இன்னும் அதை பல முன்னேற்றங்களை கொண்டு வரலாம். ஆனா அது பதிலாக இப்ப குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்றோம். குறைந்தபட்ச ஊதியம் குறைந்தபட்சம் 36,000 ரூபாய் இருந்தால், 26,000 ரூபாய் இருந்தால்தான் ஒரு நாள் குடும்பத்தை நடத்த முடியும் சொல்லி அதை உறுதிப்படுத்த முடியல. ஆகவே இதெல்லாம் முன்னேற்றம் செய்ய வேண்டும். அதுக்கு பதிலாக இந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி ஒரு 4 தொகுப்புகளா கொண்டு வரோம். அதுல நான் ஒன்றும் தவறு சொல்ல மாட்டேன், கொண்டு வாங்க. ஆனா அப்படி செய்யும் போது இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல சரத்துக்களை அதில் நீக்கிட்டாங்க. இப்ப தொழிற்சங்கத்தை ஆரம்பிப்பதற்கு உரிமை இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அது முதலாளிகளுடைய ஒப்புதலோடு தான் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்க முடியும் சொன்னா அப்ப அந்த சட்டம் அங்க பலவீனப்படுத்துகின்றது. அதே மாதிரியாக தொழிற்சங்கம் நடத்துவது, எல்லாராலையும் தொழிற்சங்கம் நடத்த முடியாது. அப்போ அந்த தொழில் இல்லாதவர்கள் கூட வெளியிலிருந்து எங்களுக்கு தலைமை தாங்கி தொழிற்சங்கத்தை நடத்துவதற்கு உரிமை இருக்கு. இப்ப அவங்கள வெளியாட்கள், அவங்க வரக்கூடாது அப்படின்னா தொழிற்சங்கத்தை நடத்த முடியாது. மூன்றாவது, போராடுகின்றோம். தொழிலாளி எப்போ போராடுறாங்க? கோரிக்கையை வென்று அடைய முடியலன்னா போராடுறாங்க. அப்போ வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இருக்கு. இப்போ வேலை நிறுத்தம் செய்வதற்கான உரிமையை எப்படியெல்லாம் தடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை கொண்டு வராங்க. தொழில் தகராறு சட்டம் இருக்கு, தாவா இருக்கு. அதை இன்னைக்கு டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி நாங்க செட்டில் பண்றோம். ஆனா அரசு நாங்க தலையிட மாட்டோம், அது பிரச்சனை தீரவில்லைன்னு சொன்னா, முதலாளி எடுக்கக்கூடிய நிலைமையே சரி அப்படின்னு சொன்னா அப்போ யார் பக்கம் சாயுது வண்டி அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரியா யாரு தொழிலாளி? இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் சட்டத்திலேயே இருக்கு, ஹூ இஸ் அ ஒர்க்மேன், தொழிலாளி என்பது யார், அந்த டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே அதிகமான எண்ணிக்கையில இன்னைக்கு ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் தொழிலாளி இல்ல அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு? முதலாளியா? 2 பேர் தான் இருக்க முடியும், முதலாளி தொழிலாளி. அப்ப இவங்க தொழிலாளி இல்லைன்னா யாரு அவங்க? இப்படிதான் குஜராத்ல பார்த்தோம். அவங்க எல்லாம் ஆசிரியர்கள்லாம் அவங்க எல்லாம் தொழிலாளி இல்லைன்னாங்க. அப்புறம் நீதிமன்றத்தில் போய் அவங்களும் தொழிலாளின்னு சொல்றாங்க. இப்ப இவங்க இன்னும் அதிகமான அளவுக்கு ஊழியர்களை, தொழிலாளர்களை தொழிலாளி என்கின்ற அந்த டெஃபினிஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த இருக்கக்கூடிய சட்டத்துடைய பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்காது என்று பார்க்கிறோம். அத மாதிரி இந்தியாவில் ஃபேக்டரிஸ் ஆக்ட், தொழிற்சாலை சட்டம் என்பது ரொம்ப முக்கியம். அங்க தான் இன்னைக்கு தொழிலாளி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு தொழிற்சாலை சட்டம் எங்க பொருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 100 தொழிலாளிக்கு மேல இருந்தாங்கன்னா தொழிற்சாலை சட்டம் பொருந்தும். அப்போ தொழிற்சாலை சட்டம் பொருந்தக்கூடிய இடத்துல வேலை நேரம் நிர்ணயமாக இருக்கணும், சம்பள பட்டுவாடாவுக்கு அது முறை இருக்கணும். அத மாதிரி யாரை தற்காலிகமாக வெளியில வேலைக்கு எடுப்பது, அதாவது லே ஆஃப், ரிட்ரென்ச்மெண்ட், அதுக்கு அரசாங்கம் அனுமதி பெற வேண்டும். அதே மாதிரி கேன்டீன் இருக்கணும். அது மாதிரியாக இன்றைக்கு மருத்துவ வசதிகள் இருக்க வேண்டும். இஎஸ்ஐ, கிராச்சுவிட்டி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் சட்டங்கள் பொருந்தும். அரசாங்கத்துடைய கண்காணிப்பு இருக்கும். இப்படி பல விஷயம் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அது 100க்கு பதிலாக 300ஆக உயர்த்துகின்றோம். அது பார்க்கும்போது பொதுமக்களுக்கு தெரியாது என்ன பெரிய மாற்றம். 300 ஆயிடுச்சு. அந்த தொழிலாளர்கள் எண்ணிக்கை 300 இருந்தா தான் அந்த தொழில்துறை சட்டங்கள் அமல்படுத்த முடியும் அந்த நிறுவனங்கள்ல அப்படிங்கிறாங்க. புதிய தொழிற்சங்கம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கு. நான் சொல்லுவது, ஒரு தொழிற்சாலையில இன்னைக்கு தொழிற்சாலை சட்டம் இன்றைக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னா அது 100 தொழிலாளி இருந்தா போறோம். இப்ப அந்த 300ஆக மாத்துறாங்க. அதன் மூலமாக சுமார் 75-80% தொழிற்சாலைகள் இந்த சட்ட திட்டங்கள் இருந்து வெளியேற்றப்படும். அவன் பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழிலாளி, அவனுக்கு வேலை நேரம் அதிகமாயிரும். எப்ப சம்பளம் கொடுக்கணும் என்ற நிர்ணயம் கிடையாது. எப்ப வேணாலும் தொழிற்சாலையை முதலாளிகள் அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாம மூடலாம். இந்த மாதிரி சட்டம் வந்துருச்சுன்னா ஒரு காட்டு தர்பார் மாதிரி ஆயிரும். ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. முறை சாராத, இன்றைக்கு ஒழுங்குபடுத்த முடியாத, அமைப்பு சாராத தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அனார்கனைஸ் 40 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்க நெருக்கடியில் இருக்கிறாங்க. இப்ப அமைப்பு சார்ந்த தொழிலாளிக்கு அந்த நிலைமை அப்படின்னு சொன்னா அப்ப இந்தியாவுடைய தொழிலாளிகள் இன்றைக்கு முதலாளியுடைய சுரண்டலுக்கு அதிகமாக நிர்பந்திக்கப்படுவார்கள். வேலை நேரம் என்பது ரொம்ப முக்கியங்க. எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும்? உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 8 மணி நேரம் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்டு வேலை நேரத்தை சாதாரணமாக இந்த புதிய இதுல 9 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்றாங்க. எப்படி வேலை செய்ய முடியும்? ஆக 8 மணி நேரம் தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கணும்.